ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு மூவி ரிவ்யூ மாதிரி தான். வீடியோ போதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இது ஃபுல்லாக ஸ்பாய்லர் நிறைய விஷயம் இருக்கும், சொல்லிடுவேன். அதனால் கொஞ்சம் அந்த பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஸ்பாய்லர் ஃபுல்லாக இருக்க போது. இப்போ ஸ்பாய்லர் சொல்லிட்டான் படம் பார்க்கும்போது சரி அதெல்லாம் நான் வந்து சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். என்ன படம்னா 2001 ஜப்பானில் ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் மூவி. ஸ்டூடியோ ஜிப்ளி அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் உருவாக்கின ஒரு படம் தான். படம் பேர் ஸ்பிரிட்டட் அவே. இது வந்து என்ன ஸ்பெஷல் மூவி, இப்போ ஒரு படத்தை பார்க்குறோம், ரிவ்யூ பண்ணுறோம், ஒரு வெப்சீரிஸ் பார்த்து ஃபுல்லாக ஒரு வெப்சீரிஸ் உட்காந்து பார்த்து சீசனாக பார்த்து ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே, இது ஒரு அனிமேஷன் தானே, இது என்ன பெருசாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் முதல்ல நினச்சிட்டு ஒரு நாள் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பார்க்கணும்னு உட்காந்து பார்த்தேன். சரி இதை பற்றி பேசுவோம், நம்ம சேனல் ஒரு வீடியோ போடணுன்றா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. 2003 தான் இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய இதில் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கெல்லாம் வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகும் அனிமி மூவி படம். அதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப ரேராக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் முன்ன கட்டிங்கன்னா அவ்வளோவா எந்த இது ரிலீஸ் ஆகாது. படம் எதுவுமே பெருசாக ரிலீஸ் ஆகாது நம்ம ஊர்லலாம். இந்தியாவுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நல்லா அனிமி கம்யூனிட்டியே இப்போ தான் கொஞ்சம் பெருசாகுது. அதனால் இப்படியே இருக்குது. ஆனால் 2003 இதுக்கு வந்து ஆஸ்கார் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் அனிமி ஹிஸ்டரியே எந்த அனிமிக்குமே ஆஸ்கார் கிடைச்சதே இல்லை. ஆனால் இந்த மூவிக்கு கிடைச்சிது பெஸ்ட் அனிமேஷன்ன்றதுக்காக கிடைச்ச ஒரு இதே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிப்ளி வந்து நிறைய மூவி எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் தி கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ், பெர்ஃபெக்ட் ப்ளூ, நிறைய மூவி அனிமேஷன் அவங்க நிறைய எடுத்துப்பாங்க. அவங்க அனிமேஷனை கொஞ்சம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவங்க தான் பான்னு நல்லா அது பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிடும். அப்படி பார்த்த அனிமி தான் இந்த ஒரு அனிமி. ரொம்ப என்ன சொல்ல, அனிமேஷனாகவும் சரி, கதையாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, எது வந்தாலும் ஒரு கதை வரணும். அந்த கதை எந்த மாதிரி கதைன்னு ஒன்று இருக்கணும். இப்போ அது எந்த மாதிரி என்ன சொல்ல வருது அந்த கதை இன்னும் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு ஃபேண்டசி. நீங்கள் நம்ம கனவுல என்னென்னாலும் வரும். பக்கத்தில் ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கும், ஃப்ளைட்டில் நம்ம நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும், என்ன வேணாலும் கனவுல வரலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் நிஜத்தில் ஒரு விஷுவலாக பார்த்து கொண்டு வரன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை இந்த அனிமியில் கரெக்டாக பண்ணியிருக்கா அந்த டைரக்டர். அவர் ஃபோட்டோ நேம் சரியாக தெரில, ஃபோட்டோஸ் போடுறேன். அவர் தான் இதோட டைரக்டர். அப்போ இதே டைரக்டர் தான் இப்போ தி பாய்ஸ் ஆஃப் ஹெவன் ஒரு இதே அனிமேஷன் மூவி, அதுவுமே ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிட்டா ஆஸ்கார் வின் பண்ணிட்டேன்னு தெரில, ஆனால் வந்துட்டுன்னு சொன்னாங்க. போயிருக்கு. ஒரே டைரக்டர் தான். நான் ஸ்பிரிட்டடாகவே எல்லாருக்குமே ஸ்பெஷலான மூவி. ஏன்னா ஆஸ்கார் ஹிஸ்டரியிலேயே எந்த ஒரு அனிமேஷனுக்குமே அனிமி மூவிக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து கொடுத்ததே இல்லை. அனிமி ஹிஸ்டரியில் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு ரெக்கார்டை வந்து உடச்சிருக்கு. ஒரு அனிமி போய் ஒரு ஆஸ்கார் அடிக்கணும், அது சாதாரண விஷயமே கிடையாது. அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கணும், அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கணும், அந்தளவு எல்லோரும் அதை பிடிச்சிருக்கணும். கதையான நீங்கள் ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாவோட போகிறா. எங்கே போகிறான்னா ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு மாதிரி போகிறாங்க. அப்போ ஒரு டனல் இருக்குது. அந்த டனலுக்குள்ளே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பிக்காக மாறுறாங்க. இந்த பொண்ணு உள்ளே போகிறா. உள்ளே போகும்போது ஆக்குன்னு ஒரு கேரக்டர் வருது. இவங்க சேர்ந்து இந்த பொண்ணுமே இந்த பார்க்கில் நைட்டான மட்டும் அங்கெல்லாம் ஸ்பிரிட்டர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். இப்படிலாம் ஒன்று வந்து நல்லா ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபேண்டஸியாக படுறா அப்படி இருக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் போக 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 அந்த கதையாகவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. பக்கம் ஃபுல்லாக ஃபேண்டசி தான். என்னென்னமோ வரும் கனவு. என்ன டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு வந்த ஒரு என்ன சொல்ல சொந்தமாக இருந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் எழுதின கதையும் அவர் தெரிஞ்சவங்கள்ட்டையும் அவங்க பழகின ஆட்கள்கிட்டையும் விசாரிச்சு எழுதுனது தான் அந்த மாதிரி. இந்த நிறைய டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதில் ஒரு ஸ்பிரிட் ஒன்று வரும் பிளாக் கலரில். நீங்கள் அது நோ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த படத்தை. அதுக்கு கேரக்டருக்கு
அது வந்து அவங்க ஜாப்பனீஸ் மித்தாலஜி படியே இப்படி ஒன்று இருந்திருக்கு. அது எந்த ஒரு இப்போ ஒரு புக்கு ஒரு சேருன்னா அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது வந்து அந்த மாதிரி மாறிடும். அதுக்கு இதுதான் காரணன்றது ஒரு ஃபிலாஸ் இருக்குது ஜப்பானில். அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம கதையாக பண்ணி பக்கா ரீச் அடிக்கின்றது வந்து ரொம்ப, ஆனால் படம் 2 மணி நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி அனிமி மூவியோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து நிறைய மூவி, நானுமே நிறைய மூவி பார்த்துருக்கேன். உதாரணம் சொல்லப்போனால் வெதரிங் வித் யூ, யுவர் நேம், சுமி, ஐ சைலண்ட் வாய்ஸ், நிறைய மூவிஸே நிறையா பார்த்தோம். அது மேலே இப்போ ஒன்று ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, இதை நான் சொல்லணும்னு நினச்சிது. உங்கள் அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், இன்னே சொல்லுவீங்க, ஸ்பாய்லரோடு இருக்குது, பார்த்து அனுப்புங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பிடிச்சதான் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.